வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 4வது வசனம். அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும், தன் திராட்சை செடியின் நிழலிலும், தன் அத்திமரத்தின் நிழலிலும், தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய், சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு கைகளை உயர்த்தி ஹalleluya. கடந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல இங்க ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது பால்கனியில உட்கார்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். நான் அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டேன். அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும், தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்ல. 2020 அப்படிதான், 2021 அதை விட அதிகமாக தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாருடைய விருப்பமும் என்ன தெரியுமா? பயம் இல்லாமல் இருக்கணும், பயப்படுத்துவார் இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் பயப்படுத்துகிறது. விசேஷமா இன்று ஜனத்தை பயப்படுத்துகிற காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த கொள்ளை நோய். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு வேலை, திடீர்னு ஒரு போன் வரும், உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம்னா அந்த காரியம் பயத்தை கொண்டு வந்துவிடும். அநேக காரியங்கள் பயப்படுத்துகிறது. தன் வீட்டில் இருந்தாலும் அநேகர் பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது என்னவா முடியுமோ? கொஞ்சம் காய்ச்சல், கொஞ்சம் சளி வந்துட்டுனாலே, கொஞ்சம் மூக்கடைப்பெல்லாம் வந்துட்டுனாலே பயம் வர ஆரம்பிச்சுட்டு யாராவது பயப்படுத்துவாங்க. இது அந்த அறிகுறி, இது இந்த அறிகுறிம்பாங்க. பயப்படுத்துகிற சூழ்நிலை, பயப்படுகிற நிலை, சூழ்நிலைகள் நம்மை பல விதங்களிலே பயப்படுத்துகிறது. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு தெளிவாய் திட்டமாய் பேச ஆரம்பித்தார். பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கி இருப்பார்கள், பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். எங்கே உட்காருவான்? தன் திராட்சை செடி நிழலிலே, தன் அத்திமரத்தின் நிழலிலே, தனக்கென்று தேவன் கொடுத்த ஆமென் ஆசீர்வாதங்கள் நடுவிலே அவன் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். எவ்வளவு காலம் இந்த வேலை இருக்குமோ தெரியலையே, அப்படி நினைச்சாலே பயம். என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை போயிட்டு நினைச்சாலே பயம். என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொள்ளை நோய் தாக்கிட்டே நினைச்சாலே பயம் இல்ல. பொதுவா ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், ஒருத்தங்கள்ட்ட போய் பார்த்து பேசுறோம், பழகுறோம். திடீர்னு 2 நாள் கழிச்சு நியூஸ் வருது, இன்னாருக்கு என்ன கொரோனாங்கிற செய்தி வந்ததும் முதல்ல ஐயோ அவங்களுக்கு கொரோனாவாங்கிறது அந்த பரிதாபத்தை காட்டிலும் முதல்ல நமக்கு என்னதான் வரும்? பயம் வரும். என்ன பயம்? நேற்று ஃபுல்லா நான் அவங்க கூட தானே இருந்தேன். இன்னைக்கு உள்ள காலத்துக்கு புரியும்படியாக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே போலதான் ஜஸ்ட் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். நம்ம பிளட் கொடுத்ததே மறந்துருப்போம். சாயங்காலம் குடும்பத்தோட நல்ல ஃப்ரீயா ஜாலியா சாப்பிட்டுடலாம். சரி, மனைவி பிள்ளைகளோட அல்லது புருஷன் பிள்ளைகளோட சாப்பிட்டு சாப்பாடுல கை வைக்கும் போது திடீர்னு பயப்படுத்துகிறவன் போன் பண்ணுவான். ஹலோ சார், நீங்க ஒன்று வந்து பார்த்துட்டு போங்க, டாக்டர், மெயின் டாக்டர் ஒன்று பாருங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. முடிஞ்சது. என்ன பிரச்சனை? அது சொல்ல மாட்டாங்க. அதுல நமக்கு பாதி போயிடும். இன்னைக்கு ஒரு போன், அன்டைம்ல ஒரு போன் வந்தா பயம். ஹல்லேலூயா. நாம ஒருத்தங்களுக்கு போன் பண்றோம், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு போன் பண்றோம், அவங்க எடுக்கலைன்னா பயம். தன் நிழலில தான் இருக்கிறோம், ஆனா பயந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வாய் சொல்லுகிற வார்த்தை இது. கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டான். என்ன வார்த்தைங்க! யாரையோ வச்சு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார்னு சொல்ல வைக்கிறது இல்ல. கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு என்ன? தன் நிழலில பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே, நாங்க குடும்பமா அப்படி இருக்கணும் ஆண்டவரே. பயப்படுத்துவார் இல்லாமல் எத்தனை காலம் ஆண்டவரே பயந்து பயந்து. வீட்டில் ஒருத்தங்க வெளியே போயிட்டு வாராங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க பயந்துட்டு இருப்பாங்க. பயப்படுத்துவார் காணப்படுகிறதுனாலதான் இந்த பயம் இருக்கு. ஹல்லேலூயா. பயப்படுத்துவார் இல்லாமல் ஏசாயா 41 ஒரு வார்த்தை இருக்கிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். அதன் அர்த்தம் என்ன? பயப்படுத்துகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லிட்டு கீழே சொல்ற, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அப்ப இங்கே நம்மை பலப்படுத்துகிற அதே வேளையில வெளியே வேற எதையோ செஞ்சிட்டு இருக்கிறார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் ஒரு புறம் போட்டுப்பா விடுப்பா இதெல்லாம் என்ன பிரச்சனை, இப்படி என்னை திடப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற அதே வேளையில இனி வெளியே வந்து பாருங்கிறார். வெளியே வந்து பார்த்தா, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஒரு புறம் நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். மறுபுறத்தில் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய விருப்பம் என்ன தெரியுமா? குடும்பமா ஆண்டவர் அது இருக்கணும் இது இருக்கணும் இல்ல. முதல் விருப்பம் என்ன தெரியுமா? பயம் இல்லாம இருக்கணும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் சொன்ன அதே தாவீது தான் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என்ன தாவீதை மாத்தி சொல்றீங்க? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் சொன்ன அதே தாவீது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை. அப்ப சில காரியங்கள் என்ன செய்கிறது? பயப்படுத்துகிறது. சில விஷயங்கள் என்ன பண்ணுது? பயப்படுத்துகிறது. பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பயம் இல்லாமல் உட்காருவான் இல்ல, பயப்படுத்துவார் இல்லாமல். ஆண்டவர் பல விதங்கள், ஆண்டவருடைய கிரியை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது சில நேரத்தில் நமக்குள்ள பயத்தை எடுத்து உட்கார வைப்பார். அப்படி மட்டும் செய்ய மாட்டாராம். இந்த வசனத்தின்படி அவர் என்ன செய்கிறாராம்? உன்னை எது பயப்படுத்துதோ அதை நான் மாற்றி உன்னை உட்கார வைப்பேன். ஆமென். உன்னை எது பயப்படுத்துகிறது? இந்த தேசத்தை எது பயப்படுத்தி கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. உண்மையிலேயே இந்த கொள்ளை நோய் தாக்கம் அதிகரிக்கிற நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்குள்ளே வந்து பயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, திருப்பியும் சண்டே, திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்த ஆண்டவரே. கடந்த நாள் ஒரு சகோதரர் இந்த லாக்டவுன் நியூஸ் பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்றார், என்ன பாஸ்டர், திருப்பியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்தே படிக்கணுமா பாஸ்டர்? அதாவது திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வா. அதாவது நாம் கேட்கிற காரியங்கள், நம்மை பாதிக்கிற விஷயங்கள் நமக்குள்ளே பயத்தை உண்டாக்கும். ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுத்துவார் இல்லாமல் அப்படி உட்கார முடியுமா? என்னால உட்கார முடியாது. ஆனா நான் ஆராதிக்கிறவர் என்ன உட்கார வைப்பார், சபையை உட்கார வைப்பார், தேசத்தை அப்படி மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஒரு அனுபவத்தை நாம் சுதந்தரிக்க ஒரு 5 காரியத்தை நாம செய்தே ஆகணும். 5 காரியங்கள். அந்த 5 காரியங்களை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனம். இதே 4வது அதிகாரத்திலே ஆமென் ஒரு 5 காரியங்கள். ஆமென். இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவரும் குடும்பமாய் சுதந்தரிக்கணும். என்ன? பயப்படுத்துவார் இல்லாம உட்காரணும். பயப்படுத்துவார் இல்லாம உட்காரணும். ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே. எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், ஒவ்வொரு காரியத்தை குறித்த பயம், அநேக காரியங்களை குறித்த பயம், விசேஷமா கேள்விப்படுவதனால. ஆமென், ஆமென். இந்த காரியம் நீங்கிட்டுப்பா, இந்த பிரச்சனை இனி இல்லவே இல்லை என்கிற ஒரு செய்தி வரும்போது நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருத்தங்க ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. வெளியே ரிலேட்டிவ்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் உள்ள போவார். இவங்களுக்கு பதட்டமா இருக்கும். என்ன பதட்டம்?
வெளியே வரும்போது டாக்டர் என்ன செய்தி சொல்லுவாருன்னு பதட்டமா இருக்கும். அவர் சொல்லுகிற செய்தியின் அடிப்படையிலே பயப்படணுமா வேண்டாமா என்பது யார் சொல்ற செய்தியின் அடிப்படையில், உள்ள போயிட்டு வர்ற டாக்டர் சொல்ற செய்தியின் அடிப்படையில். அவர் கொஞ்சம் ரிஸ்க் தான் சொன்னாலே நம்ம முதல்ல அவர் வார்த்தை அல்ல, அவர் முகத்தை பார்ப்போம். அவர் ஓகே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னா ஓகே கொஞ்சம் தைரியம் இருக்கும். இல்லை கொஞ்சம் ரிஸ்க்கு தான் 50-50 சொன்னாலே நம்மளும் 50-50 ஆயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆமென். நிறைய நம்மை பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இது நடுவில் நீ பயப்படாதேன்னு சொல்லி தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, பயப்படுத்துவார் இல்லாதபடிக்கு தேவன் சபையை பாதுகாக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒரு சிலதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதனுடைய 1வது வசனத்தை வாசிகள். மீகா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். தேவ சமூகத்தை தீவிரமாய் தேட வேண்டும். கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை தேட வேண்டும் என்றுதான் நான் எழுதினேன். முதலாவது ஆண்டவர் சொன்னார், அதை பார் அப்படின்னார். ஜாதிகள் அவரிடத்தில் வருவார்கள் என்று எழுதவில்லை. எப்படி வருவார்களா? ஓடி வருவார்கள். இனி உள்ள காலத்திலே சபை செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தீவிரமாய் தேடணும். கிருபை நாட்கள் முடிவதற்கு முன்னே சபை தீவிரமாய் தேடணும். ஹalleluya. தீவிரமா தேடணும். அசதியா இல்ல, மெத்தனமா இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலான்னு இல்ல, தீவிரமா தேடணும். இன்னைக்கு தேவனை தேடுகிறவர்கள் உண்டு, ஆனால் தீவிரமாய் தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? தீவிரமாய் தேடுகிறோமா? தீவிரமாய் தேடுகிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? அவன் பாருங்க, நல்ல தாகம் இருக்கும் போது என்னதான் இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றதுக்குன்னு நமக்கு முதல்ல எதை தான் தேடுவோம்? தண்ணியை தான் தேடுவோம். இப்போ தண்ணி இருக்குங்க, நம்ம ஹாலில் இருக்கிறோம், கிச்சனில் தண்ணி இருக்கு, நமக்கு நல்ல தாகம் இருக்குது. நம்ம எப்படி போய் தண்ணி எடுப்போம்? கோல்கோதா மலை இப்படியா போவோம்? எப்படி போய் தண்ணி எடுப்போம்? ஓடி போறோம். அப்ப பார்த்து ஒருத்தங்க வந்து, சிஸ்டர் பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் மாறுங்க. தேவனை தேடுறதுல இந்த தீவிரத்தை காட்டணும். அவன் தேவனை தேடுறதுல இந்த தீவிரத்தை காட்டணும். சபை தேவனை தேடுறதுல இந்த தீவிரத்தை காட்டணும். தீவிரமா தேடணும். இன்னைக்கு தேடுறோம், டைம் வச்சு தேடுறோம். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், காலையில் எழும்புறோம், நைட்டு பார்த்துக்கலாம், நைட் வரும்போது திருப்பி நாளைக்கு பார்த்துக்கலாம். யாரும் தேடலைன்னு சொல்லல, ஆனா மெத்தனமா தேடுறோம். சபை தீவிரமாய் தேட ஆரம்பிக்கும் போது, பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, ஹalleluya, தீவிரமாய். சகரியா 8வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசியுங்கள். 8வது அதிகாரம் 21வது வசனம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிட்ட போய் சொல்றாங்களா, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம். கம் ஆன், இப்படி இருக்க கூடாது. நாம் தீவிரிக்கிறது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே சபை செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்கள்ட்டையும் சொல்லணும், சும்மா இருக்காதீங்க. ஆமென். இது தூங்குகிற காலம் அல்ல, இது நிர்விசாலமா இருக்கிற காலம் அல்ல, இது கர்த்தரிடத்தில் தீவிரமாய் போகக்கூடிய காலம். ஹalleluya. சபை தீவிரமாய் தேடும் போது தேசத்துக்கு இந்த இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுவார். தீவிரமாய் தேடணும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் தீவிரமாய் செய்யணும்னு நினைக்கிறோம். தீவிரமாய் சீக்கிரமாய், ஃபாஸ்டா.
ஆண்டவர் எனக்கு இதை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. நாம அவர் நம்ம வாழ்க்கையில தீவிரமாய் செயல்படணும்னு நினைக்கிறோம். ஆனா நாம ரொம்ப நிதானமா மெதுவா அவரை தேடுறோம். சில நேரங்களில் ஆண்டவர் எழுதி வச்ச வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அதே அளவின்படி. ஆண்டவர் சகையிட்ட என்ன சொன்னார்? சகைவை நீ இறங்கி வானா சொன்னார். மாறாக எப்படி சொன்னார்? சீக்கிரமா இறங்கி வானா. சகை மெதுவா மெதுவா அப்படி இறங்கி வந்தான். எப்படி இறங்கி வந்தான்? சீக்கிரமா இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு சகைவுக்கு இறங்க முடியுமா முடியாதா? மரத்து மேல ஏறின சகையு சீக்கிரமா இறங்கினான். ஏன்? மேல ஃபுல்லா எறும்பு கூடு இருந்தா? இல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சகைவுக்கு மரத்துல இருந்து இறங்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் இறங்காம சீக்கிரம் இறங்கினா? 10 நிமிஷம் கழிச்சு இறங்கினா என்ன இருக்கும்? அதுதான் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேடும்படி தேவன் உணர்த்தும் போது தேட தீவிரிக்க வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் பிரியமானவள் தான், நேசருக்குரியவள் தான், 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 2 முதல் வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. ஆண்டவர் ஆமென். நம்ம ஊர்ல சொன்ன என் கண்ணே, என் முத்தே, இப்படி சொல்றது மாதிரி என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. அப்படி சொல்லும் போது அவளுடைய ரிப்ளை என்ன? 3வது வசனம், என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று. ஆண்டவர் கதவை திறன்னு சொன்னதும் சபை கதவை திறக்கல. கதவை திறக்கவே மாட்டேன்னு சொல்லலவா? இப்பதான் வந்து படுத்தேன். திருப்பியும் ஜெபம் சொல்றீங்களே ஆண்டவரே, என் உத்தமியே, என் புறாவே, நீ கதவை திற. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ். காலையில் 3 மணிக்கு அலாரத்தை அப்படியே 3:15 மாற்றி வைப்போம்ல. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு ½ hour மாற்றி வச்சுட்டு திரும்பி எழும்புறா பாருங்க. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. திரும்ப எழும்பி 5வது வசனத்தை வாசிங்க. நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், கதவை திறக்க நான் எழுந்தேன். 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசருக்கு கதவை திறந்தேன், நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை, போய்விட்டார். நாம ஜெபிக்கவே இல்லைன்னு சொல்லல, நாம் தீவிரப்படுத்தவில்லை என்று கர்த்தர் பேசுகிறார். தீவிரமாய் செய்ய வேண்டியதை தீவிரமாய் செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே தீவிரமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சபையே, கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தீவிரமாய் தேடுங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அவரை தேடி விசாரிக்கணும், தீவிரிக்கணும். லூக்கா 2வது அதிகாரம், மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள். ஆமென். தூதன் தரிசனமாகி சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு பிறந்திருக்கிறார்ல. மெதுவா ஒரு வாரம் கழியட்டும். இப்போ இந்த கோவிட் டைம்ல எல்லாம் போய் பிள்ளைங்களை பார்க்க கூடாது. ஒரு மாசம் கழிச்சு மெதுவா போய் பார்க்கலாம். அப்படி அல்ல, இன்று என்ற அந்த செய்தி வந்த போது அவன் அப்ப பிறந்தாருக்குல்ல, இனி மெதுவா வளர்ந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, இன்று என்ற வார்த்தை, அவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி மாத்திரமல்ல, அதோடு கூட இன்று என்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேட வேண்டியதை நான் இன்னைக்கு தேடி ஆகணும். இன்று செய்ய வேண்டியதை நான் இன்று செய்தே ஆகணும். நீ ஜோமன்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசினார்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா?
நம்ம உடனே நாள் குறிப்போம். ஓகே, இந்த நாளில் ஜெபம் பண்ணணும். ஏன் அன்னைக்கு ஜெபம் பண்ணா என்ன பிரச்சனை? நாம் பல நேரங்களில் நாட்களை விசேஷிக்கிறோம். நான் செவ்வாய்க்கிழமை தான் உபவாசம் பண்ணுவேன். ஏன் திங்கள் உபவாசம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ரெகுலராக ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, அது இருக்காதீங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் சில காரியங்களுக்காக தேவன் தீவிரப்படுத்தும் போது நான் அடுத்த வாரம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தள்ளாதீங்க. ஹல்லேலூயா. பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரகர்கள் ஆண்டவர் மேல கோபமே அதுதான். ஓய்வு நாளில் அவர் என்ன செஞ்சிட்டாரா? குணமாக்கிட்டார். அவங்களுக்கு பிரச்சனை, அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான், எழுப்பி விட்டது பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இதை செய்யக்கூடாது, நாளைக்கு தான் செய்யணும். அப்போதான் ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் உடைக்கிற. பல நேரத்தில் நம்ம பல காரியங்களை பாரம்பரியமாக்குகிறோம். அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல நாட்களை விசேஷிக்கிறோம். மற்ற காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து மேலானதை மறக்கிறோம். தீவிரமாய் செய்ய வேண்டிய காரியத்தை நான் இன்னைக்கு சண்டேப்பா, இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி விட மாட்டோம். அதான் ஆண்டவர் சொன்ன, உங்களில் எவனாவது உங்க கழுதை ஏதாவது குழியில விழுந்தா இன்னைக்கு ஓய்வு நாள் சொல்லிட்டு தூக்கி விடாம இருப்பீங்களா? ஆண்டவரை தீவிரமா தேட வேண்டும் இந்த நாட்களிலே சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீவிரமா தேடணும். ஏசாயா 62வது அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா 62வது அதிகாரம். Thank you Holy Spirit. 6 முதல் வாசியுங்கள். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். இதை சொல்லிட்டு அதுக்கு மேல அநேக வார்த்தைகளை சொல்றார் பாருங்க. அவர் உண்மையில் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். 5வது வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய். உன் தேசம் வாழ்க்கைப்படும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அதன் அர்த்தம் என்ன? அவரை தேடுறதுல நீ இரவென்றும் பகலென்றும் பாராமல் தீவிரப்படுத்து. உன் ஜெபத்தை தீவிரப்படுத்து. தேவனை தேடுற விஷயத்தை தீவிரப்படுத்து. இன்னைக்கு நான் 1/2 hour ஜெபம் பண்ணி இருக்கிறேன் இல்ல, இரவென்றும் பகலென்றும் பாராமல் தீவிரப்படுத்துகிறவனை கர்த்தர் பயப்படுத்துவார், இல்லாமல் உட்கார பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேய்ப்பர்களுக்கு தூதன் தரிசனமாகி சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்திருக்கிறார். உடனே மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? பகலெல்லாம் நாங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிறோம், நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி போறோம். அப்படியா? இல்ல, அவங்க செய்த காரியம் என்ன? லூக்கா 2வது அதிகாரம் 16 முதல் வாசியுங்கள். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். தீவிரமாய் வந்தாங்க. தீவிரமாய். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நம்ம ஆண்டவரை தேடுற விஷயத்துல ஏன் தீவிரம் காட்ட முடியல தெரியுமா? வேற எதையோ ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கிறோம். 2 விஷயத்துல தீவிரம் காட்ட முடியாது. 2 விஷயத்தை செய்யலாம் ஒரு நாளைக்கு, 2 இல்ல 5 விஷயத்தை கூட செய்யலாம். எப்படி செய்யலாம்? காலையில் 1, மதியம் 1, சாயங்காலம் 1ன்னு டைம் வச்சு செய்யலாம். இப்போ நான் சில சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ எனக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும். இது எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் செய்யலாம். 2 வீலரில் போகும்போது சில நேரத்தில் வழியில் பஞ்சர் ஆயிரும். உடனே இந்த மொபைல் பஞ்சர் ஓட்டுறவங்க நம்பர் இருக்கும். ஹலோ பிரதர், நாங்கள் வண்டி இங்கே நிற்குது, அப்படியே அங்கேயே நில்லுங்க அப்படிம்பார். ஒன்றா இப்போ வருவீங்களா? இப்போ நான் ஒரு வண்டிக்கு பஞ்சர் ஒட்டிகிட்டு இருக்கிறேன், அதை முடிச்சுட்டு வரேன். அங்கேயே நின்றுக்கோங்க. நாங்கள் அங்கேயே நிற்போம். அவர் முடிச்சுட்டு வருவார். ஏன்? ஒரு காரியத்தை செய்யும்போது இன்னொரு விஷயத்தை உடனே செய்ய முடியாது.
ஏன் ஆண்டவரை தேடுறதுல இன்னைக்கு தீவிரம் காட்ட முடியலைன்னா அது அதன் அர்த்தம் என்ன? நாம வேற எதற்கோ ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க தான், எல்லாம் ரைட்டு தான், ஆனா இந்த தீவிரம் காட்ட முடியுதா? ஒரு காரியம் அறிந்ததும் ஓடி போய் அப்பா சமூகத்துல போய் இருக்க முடியுதா? நம்ம எல்லாம் நம்முடைய ஜெப நேரத்தில் வைக்கிறோமே தவிர நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறோமா? ஏன் தீவிரம் காட்ட முடியல? நம்ம வேற எதுலயும் ரொம்ப தீவிரம் காட்டுறோம், மற்ற காரியங்களை ரொம்ப தீவிரம் காட்டுறோம். அதனால தேவனை தேடுகிற விஷயத்துல இன்னைக்கு சபை தீவிரம் காட்டவில்லை. அதனால பயப்படுத்துகிறவர்கள் எழும்பி விட்டார்கள். ஒரு செய்தியை கேட்டா பயமா இருக்கு, ஒரு காரியத்தை கேட்டா பயமா இருக்கு. இதன் காரணம் என்ன? இதற்கு காரணம் யார்? இதுக்கு காரணம் நாம தான். தேட வேண்டிய நேரத்தில் தீவிரப்படுத்தவில்லை. இன்று உங்களுக்கு பிறந்திருக்கிறார் சொன்னது அந்த மேய்ப்பர்கள் தீவிரமா வராங்க. அது பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அவன் தான் பிறந்திருக்கிறார்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே இடத்துல அவர் இல்ல, அவர் போயிட்டே இருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு உங்க ஏரியால வரும்போது நீ இன்னைக்கு பார்த்திருக்கணும். அவர் இங்கே தானே இருக்கிறார், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு பார்க்க மாட்டார். அவர் போயிட்டார், 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு எழுதி போயிட்டார். ஆமென். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த நாளிலே ஜனங்கள் சாவை விரும்புவார்களாம். சபை தேவனை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? தீவிரமாய். தேடுவதில் தீவிரம் காட்டும் போது தேவன் நம்மேல் மனதுருகுவார். ஆண்டவரை தேடுறதுல, இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், ஆண்டவரை தேடுறதுல யார் ரொம்ப தீவிரம் காட்டுறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் மனதுருகுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 14வது அதிகாரத்தின் 13-14 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14, 13, 14 வசனங்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். இயேசு தனியே போயிட்டார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு வராங்க. ஆமென். எல்லாரும் வனாந்திரத்திலிருந்து எப்படா பட்டணத்துக்கு போவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இல்ல, இந்த வனாந்திரம் எப்போ ஆண்டவரே செழிப்பான பட்டணமா மாறும்? இயேசு எங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து வனாந்திரத்துக்கு கால்நடையா போறாங்க. அடுத்த வார்த்தையை வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி சொஸ்தமாக்கினார். நாம் தேடுவதில் தீவிரம் காட்டுவோமானால் கர்த்தர் மனதுருகி கிரியை செய்வார். எங்கெல்லாம் நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் தேவன் மனதுருகிறாரோ அங்க கர்த்தர் கை நீட்டிடுவார். என் வாழ்க்கை இப்படி மாறணும்னா அப்பா கை நீட்டணும், அவர் தொடணும்னா அவர் மனதுருகணும். அவர் மனதுருகணும்னா அவரை தேடுறதுல சபை தீவிரிக்கணும். நீ தேடுவதில் தீவிரித்து பார், மனதுருகி உன்னை தொடுவார். தேடுறதுல தீவிரப்படுத்துங்க. ஏசாயா சொல்லுகிறார் 26வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 26. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இரவில தான் ஜோமெண்ட் இல்ல ஏசாயாவே, படுத்து தூங்க வேண்டியதானே? இல்ல, உள்ளம் தேடுது. அதனால அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே அப்பா தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். இந்த தேடல் எத்தனை பேருக்கு உண்மையிலே நான் சொல்வது கை தூக்குவதற்கல்ல, நீங்க உங்களை கேட்கணும். நாம் நம்முடைய நேரத்தில் தேடுறோம், அவருடைய நேரத்தில் தேட மாட்டேங்கிறோம்.
அதாவது நான் இப்படி சொல்றேன், கொஞ்சம் இதை நீங்க செஞ்சு பாருங்க. நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் டைம் என்ன டைம் தெரியுமா? நல்லா தூங்குற டைம். நல்லா தூங்குறதுக்குன்னு சில அவர்ஸ் இருக்கும். 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு படுத்தாலும் சில அவர்ல வந்து ஹெவியா தூங்குவோம். அதுல ஒரு 1 மணி நேரத்தை நீங்க அவருக்கு கொடுத்து பாருங்க. நேசத்துக்காக நம்ம அந்த நேரம் தூங்காம இருப்போம். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஹெவியா போயிட்டுனா ஒரு பிரச்சனையில அவரை தேடுறது இல்லைங்க, பிரச்சனைக்காக அவரை தேடுறது இல்ல, பிரசன்னத்துக்காக அவரை தேடுறது. அந்த பிரஷியஸ் ஏசே சொல்றார், என் ஆத்துமா இரவிலே வாஞ்சிக்குது, அதனால நைட் எல்லாம் ஜெபம் பண்ண. ஓகே, படுத்து தூங்குனா எனக்குள்ளே இருக்கிற ஆவி எழும்பு எழும்பு. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? எழும்பு ஜோமுன்னு சொல்ற ஆவியா? இன்னும் தூங்கு, இன்னும் 1 hour தூங்கு. இந்த நாட்கள்ல தேடுறதுல தீவிரிக்கணும். கப்பல் தத்தளிக்குது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் கப்பலின் அடித்தட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். சொல்யூஷன் தெரிஞ்சவன் தூங்குறான், சொல்யூஷன் தெரியாதவன் கத்துறான். இன்னைக்கு சொல்யூஷன் தெரிஞ்ச சபை தூங்குது, சொல்யூஷன் தெரியாதவங்க என்னெல்லாமோ செய்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கி இருக்க வேண்டுமா? சபையே தேடுவதில் தீவிரப்படுத்து, தேவனை தேடுறதை தீவிரப்படுத்து. இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது அசதியா இருக்கிற காலம் அல்ல, இது கர்த்தரை தேடுகிற காலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக மீகா 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். போவோம் வாருங்கள் சொல்றதோட நிறுத்தாம அடுத்து என்ன சொல்லிட்டு வராங்க? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். தீர்மானத்தோடு வருகிறார்கள். சர்ச்சுக்கு சும்மா வரல, தீர்மானத்தோடு வராங்க. என்ன தீர்மானத்தோடு வராங்க? இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். நாம என்ன பொருத்தனை எடுப்போம்? இன்னைக்கு நான் சாட்சி சொல்வேன், நாளைக்கு நான் சாட்சி சொல்வேன். சிம்பிள்ல இந்த பொருத்தனை ரொம்ப சிம்பிள். அழகா ஒரு சாட்சி சொன்னா, அப்பாடா பொருத்தனையை நிறைவேற்றினேன் கர்த்தாவே. இப்படி பொருத்தனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்கு மேல நாம எடுக்கிற ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் தெரியுமா? தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம் பண்ணணும்? நான் தேவனை தேட தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் தமது வழியை நமக்கு போதிப்பார் அல்லவா, அதை கை கொள்ளுவோம், அதன்படி நடப்போம் என்கிற தீர்மானத்தோடு சர்ச்சுக்கு வரணும். ஆமென். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் என்கிற தீர்மானத்தோடு சர்ச்சுக்கு வரணும். நம்ம தீர்மானம் எப்போ எடுப்போம் தெரியுமா? பேசினதுக்கு அப்புறம் யோசித்து. பைபிள் என்ன சொல்லுது? பயப்படுத்துவார் இல்லாம தங்கி இருக்கணுமா? தீர்மானத்தோடு சர்ச்சுக்கு வா. என்ன தீர்மானத்தோடு வரணும்? அவர் என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேனுங்கிற தீர்மானம் இல்ல, அவர் என்ன வழியை எனக்கு போதிக்கிறாரோ அதை நான் கை கொள்ளுவேன் என்கிற தீர்மானம் எடுக்கணும். தீர்மானத்தோடு சர்ச்சுக்கு வரோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக தீவிரிக்கிறோம். வெறுமையான தீவிரம் மாத்திரமல்ல, தீர்மானத்தோடு கூடிய தீவிரம். தீர்மானத்தோடு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்ல? தேடுறதுல தீவிரப்படுத்த சொல்லி இருக்கிறாரு. இருதயத்துல தீர்மானம். எஸ் ஃபாதர், நான் தேடுவேன் ஆண்டவரே. தீர்மானத்தோடு ஒரு தீர்மானத்தை எடுத்துறோம். வார்த்தை வர 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 இருதயத்தை நம்ம எப்ப தீர்மானம் எடுப்போம்? நம்ம வீட்டுல யாராவது சிக் ஆயிட்டாங்கன்னா தீர்மானம் எடுக்கிறோம். யாராவது ஏதாவது ஆயிட்டுனா தீர்மானம் எடுக்கிறோம். பிசினஸ் லாஸ் ஆயிட்டா உடனே தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். அது இல்லைங்க. அது உண்மையில நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அல்ல, அது நம்ம சொல்ற சாக்கு போக்கு.
அவருக்கு நாம எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்ல, அவருக்கு தெரியாதாங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கா? இல்ல, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார், இன்னைக்கு அப்பா என்கிட்ட என்ன பேசுறாரோ அதை செய்யணுங்கிற தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தோடு தான் வரணும். அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அது தங்களுக்குள்ள சொல்லாம, தங்களுக்குள்ள மட்டும் இல்லாம விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் அதை பேசிட்டு வராங்களாம். சர்ச்சுக்குள்ள வருகிறவங்க அதை பேசிட்டு வராங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறான்னு தெரியல, என்ன பேசுறாலும் அதை நம்ம செய்யணும். சரியா? இப்படி எத்தனை பேர் பேசிட்டு வந்திருக்கிறீங்க? நம்ம வேற என்ன, நம்ம இப்ப எங்க பேசுறோம்? சிலர் பேசக்கூடாதுன்னே மாஸ்க் போட்டிருக்காங்க. சிலர் மாஸ்க் போட்டு பேசுறாங்க, அந்நிய பாஷை பேசுற மாதிரி தான் இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் வச்சு கேட்க வேண்டி இருக்கு. சபைக்கு ஒரு குவாலிட்டி ஆன சபை, கர்த்தருடைய மகிமை தங்குற சபையில ஆராதிக்கிற விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன சொல்லிட்டு வரணுமா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதை நம்ம செய்யணும். சரியா? இப்போ நம்ம சரி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல முடியல, வீட்டில இருந்து கிளம்பும் போது புருஷன் மனைவி இதை சொல்லிட்டு வரணும். நம்ம இன்னைக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், கர்த்தர் தமது வழியை போதிப்பார், நம்ம அதை கை கொள்ளணும். ஓகே, நீங்க வேணா செய்யுங்க, நான் செய்ய மாட்டேன், அப்படி அல்ல என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்படி சொல்லி வருகிற இடத்துல ஏன் அப்படி சொல்லிட்டு வராங்க தெரியுமா? அந்த ரெண்டு கடைசி திருப்பி வாசிக்க, ரெண்டு கடைசி. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அதன் அர்த்தம் என்ன? அப்ப தேவன் தம்முடைய வழியை எதிலிருந்து போதிக்கிறார்? வேதத்திலிருந்து, வசனத்திலிருந்து. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வசனம் கேட்க பிடிக்குது? வசனம் கேட்க எத்தனை பேருக்கு பிடிக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல கிருபையினால நம்ம சர்வீஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம விசுவாசிங்க சிலருக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு பார்த்தீங்களா? ஆமாம் பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், என்ன பேசினேன் இன்னைக்கு? அது பிரதர் இன்னைக்கு உள்ளது, நான் இனிதான் இன்னைக்குள்ளதா, அது இன்னைக்குள்ளதா நீங்க கேட்டீங்க, அது நான் இனிதான் பார்க்கணும். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்படும். அதிலிருந்து தான் தேவன் தமது வழியை போதிப்பார். இன்னைக்கு எல்லாருக்கும் இதுல சொல்றது வேண்டாம், நம்ம கரைக்கு குத்தி ஒன்னு சொல்லணும். என்ன? உனக்கு இன்னும் எண்ணி 21வது நாள்ல, எண்ணி 21வது நாள்ல என்ன நடக்கும் பாஸ்டர்? அன்னைக்கு நடக்கும், அதை பாருங்க அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இது கேட்கதான் எல்லாருக்கும். ஹே, நீ ஓடி வா, அங்க என்ன சொல்றாங்க, அங்க ஏதாவது சொல்றாங்களா, பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா, அதை சொல்லி கூப்பிடுறாங்களா? நோ, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வெளிப்படும், கர்த்தர் தமது வழியை போதிப்பார். அது வெளிப்படுறதுக்கு முன்னாடியே மனசை செட் பண்ணிடணும். என்ன செட் பண்ணிடணும்? இன்னைக்கு என்ன சொல்றாரு அதை நான் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய விசுவாசம் அதுதான். நான் பார்த்தது, நான் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்ததுல இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த காரியம், என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்மால முடியாத காரியத்தை நம்ம கிட்ட திணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம நேசித்து நேசித்து சொல்ற ஒவ்வொரு காரியம் நமக்கு எளிதாய் கை கொள்வதாய் தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதான் பைபிள்ல இருக்கு. கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா 11 கிலோ வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டார். வேணா 10ல கொஞ்சம் குறைப்பாரை தவிர கொஞ்சமும் கூட்ட மாட்டார். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என்னை அழைத்தவர், ஓ மீறின பின்பும் உம்மை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. நிலைமை அறிந்தவர் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு வசனத்திலிருந்து பேசுவார்.
பார்த்து வேற எங்க இருந்தும் பேச மாட்டாருங்க, இதுக்குள்ள இருந்து தான் பேசுவார். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தீர்மானத்தோடு வரணும், தீர்மானம் பண்ணணும், தீவிரம் காட்டணும், தீர்மானம் பண்ணணும். மூன்றாவது வசனத்தை வாசிங்க, முதற் பகுதி. அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். மூன்றாவது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளுதலை யாரை கடிந்து கொள்வார்? எபிரேயர் 12வது அதிகாரம் 5-6 வசனங்கள் எடுக்க வேண்டாம். யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை தான் கடிந்து கொள்வார். மற்றவர்களை அவர்கள் கடினத்துக்கு விட்டுருவார். நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்வார். தங்களை யார் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் இருதய கடினத்துக்கு விட்டுருவார். நம்ம ஒரு நாள் அப்படி விடப்படக்கூடாது. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் பெஞ்சை கண்டுக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஆல்ரெடி இவங்க எழுதிருவாங்க 4 ரிசல்ட் அவுட். இவங்க தேராதுன்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கிளாஸுக்கு வரலைன்னாலும் ஏன் வரலன்னு கேட்கவே மாட்டாங்க. ஃபெயில் ஆனாலும் ஏன் ஃபெயில் ஆனன்னு கேட்கவே மாட்டாங்க. வேணா கேட்பாங்க, பரவாயில்ல எக்ஸாம் எழுத வந்துட்டியா, அப்படி தான் கேட்பாங்க. அவங்க ஜெபம்லாம் என்ன, ஆண்டவரே அந்த 4 பேர் எக்ஸாம் எழுத வரவே கூடாது, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டு பெஞ்சில் இருக்கிறவன் 1 மார்க் குறைஞ்சாலும் முகம் மாறும். நேசிக்கிறவங்களை ஆண்டவர் ஃப்ரெண்ட்ல வச்சிருக்கிறார், அவங்கள தான் கடிந்து கொள்ளுகிறார். 4 சுவிசேஷங்களை நீங்க பார்த்தா தெரியும், சீஷர்களை அப்படி கடிந்து கொள்வார். எது நம்ம சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு கடிந்து கொள்வாங்களா? இல்ல, அவர்களில் இருக்கிற குறைகளை உணர்த்தவும் அதை அப்புறப்படுத்தவும் அவர் கடிந்து கொள்ளுகிறார். அவிசுவாசத்தின் நிமித்தம் கடிந்து கொண்டார், இருதய கடினத்தின் நிமித்தம் கடிந்து கொண்டார், அசதி நிமித்தம் கடிந்து கொண்டார், பாதை மாறினது நிமித்தம் கடிந்து கொண்டார், நிர்விசாரத்து நிமித்தம் கடிந்து கொண்டார். தேவன் கடிந்து கொள்ளுறாருனாலே நம்ம கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். ஆமே, நமக்குள்ள குறை இருக்குதுன்னா கடிந்து கொள்வார். மறைவான சிநேகத்தை காட்டிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஆண்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப காட்டமா பேசிட்டார் ஆண்டவர், அதனால என்ன பண்ண போறீங்க? அதனால நான் வேற சர்ச்சுக்கு போக போறேன். அப்படியா? என்ன இன்னைக்கு செய்தி ரொம்ப காட்டமா போயிட்டு இருக்கு, வேற கீழே ஏதாவது பாரு. கீழே நல்ல செய்தி ஓடிட்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் ஆவான். ஆண்டவரே நீ என்னை சிட்சியும் என்கிறான், நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல, என்னை மட்டாய் தண்டியும். தாவீது சொல்லுகிற, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் என்னை கடிந்து என் தலையை தயவாய் கொட்டட்டும், என்னை கொட்டுங்க, அப்போ அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்குமா? ஹalleluya. அவர் கடிந்து கொள்றாரு. நம்ம கிட்ட குறை இருக்குன்னா அவர் கடிந்து கொள்வார். அவ்வளவு தப்பு பண்ணி அவர் என்ன கடிந்து கொள்ளலைன்னா சம்திங் ராங். அவர் என்ன லாஸ்ட் பெஞ்சில் வச்சுட்டாரோ? பேதுருவை கடிந்து கொண்டார், யூதாசை கடிந்து கொள்ளல. பேதுரு சின்ன தப்பு பண்ணால எனக்கு பின்னாக போ சாத்தான் என்றார். யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்த பிறகும் யூதாசே போப்பா, உனக்கு என்ன செய்யணுமோ செய்யிட்டார். உனக்கு கடைசியில சிநேகிதன் தான் கூப்பிட்டார், உனக்கு என்ன செய்யணுமோ செய்யிட்டார். ஆனா பேதுரு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சதுமே சரியா கடிந்து கொள்ளிட்டார். அவனுடைய அவிசுவாசி கடலுக்குள்ள முங்கிட்டு இருக்கிறான், கையை மட்டும் பிடிச்சிட்டு அற்ப விசுவாசியே அப்படின்னாரு. எப்படி இருக்கும்? என்ன விடுங்க ஆண்டவர், நான் வேற எங்கேயா போறேன், வேற சர்ச்சுக்கு போறேன். உள்ள போ, நிறைய சர்ச் இருக்கு. இப்படி கையை பிடிச்சே போட்டுப்பா வாப்பா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவர் கடிந்து கொள்ளுறாருன்னா அதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிருக்கிறார். என் கையை யார் கையை பிடிச்சிருக்கிறார் அவர்களை கடிந்து கொள்வார். ஆண்டவர் உங்களை கடிந்து கொண்டு பேசுறாரா? புரிஞ்சுக்கோங்க, கையை பிடிச்சுதான் பேசுறார். உயிர் தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள்ட்ட வந்து பயப்படாதுன்னு மட்டும் சொல்லல, அவர்களுடைய மன கடின நிமித்தம் அவர்களை என்ன செய்தாராம்? கடிந்து கொண்டார். மார்க் 16:14 கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறவர்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஆவியை வைப்பார். அவர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை தெரியப்படுத்துவார். நீதிமொழிகள் ஆமென் 1வது அதிகாரம் 23வது வசனம். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்குள்ளே அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. 2 காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, ஆமே, 4வது வசனத்தின் 3வது வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். அப்பொழுது அதாவது கடிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? அவர் கடிந்து கொண்டதும் இவங்க தங்களை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுவரை அவர்களுக்குள்ளே சுமந்து கொண்டிருந்த வைராக்கியம், பகை, கசப்பு, வருத்தம், விரோதம் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பகையை பாசமாக்குவான். பட்டயத்தை மண்வெட்டி ஆகிட்டாங்களாம், ஈட்டிகளை அரிவாள்களாக. அது என்ன? இனி வேலைக்கு போவோம். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இன்னைக்கு நாவினாலதான், நாவென்கிற பட்டயத்தை, நாக்கை பட்டயமாய் பயன்படுத்துகிறோம். நம்முடைய நாக்கை பட்டயமாகவும் பயன்படுத்தலாம், மருந்தாகவும் பயன்படுத்தலாம். கடிந்து கொள், இப்படி செய்யாதன்னா அது செய்யக்கூடாது, மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரே கூடாரத்துக்கு கீழே ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே மாறி மாறி பகை, குடும்பத்துக்குள்ளே பகை. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது என்ன வந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அதன் அர்த்தம் என்ன? கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்கள் பட்டயத்தை மாற்றுவாங்க. இனி பட்டயம் எடுக்க மாட்டாங்க. இனி நான் அவங்கள பகைக்க மாட்டேன், இனி நான் அவங்கள விரோதிக்க மாட்டேன், இனி நான் மறுதலித்த பேதுருவினிடத்தில் வந்து அன்பு கூறுகிறாயா என்று கேட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பின்பற்றுகிறோம். செயல்படுத்துங்கள். கர்த்தர் என்ன பேசுறதை செய்யணும். அந்த சகோதரி குறித்து சொன்னேனே, அவர்கள் மரிப்பதற்கு முன்னே அவர்கள் செய்த காரியம் அதுதான். எல்லாரோட ஒப்புரவாகி, அவங்களுக்கு யார் யார், அதாவது மன்னிப்பு கேட்கிறவங்க. நம்ம ஊர் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணதாவே நினைக்கிறேன். அதனாலே என்ன செய்ய மாட்டாங்க நிறைய பேர், நான் மன்னிப்பு கேட்டா எல்லாம் என் மேல வந்துடும். இந்த பூமியில நிறைய காரியத்தை மேன்மை நினைக்கிறதெல்லாம் பரலோகத்துக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. மன்னிப்பு கேட்கிறவன் தாழ்ந்தவன் கிடையாது, மன்னிப்பு கேட்கிறவன் பரலோக பார்வையில உயர்ந்தவன். ஆமென். எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில் விடுதலை அப்படின்னாங்க. செயல்படுத்துங்கள். உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை செயல்படுத்துங்கள். பகையை, வைராக்கியத்தை, விரோதத்தை, இவைகளை சுமந்து கொண்டு இருக்கிற அனுபவம் என்பது இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறது. கொஞ்ச நேரம் பேசி பார்ப்பார், இருதயத்தை கடினப்படுத்திட்டோம்னா யூதாஸ்ட சொல்லுவார்ல, போயிரு போ, உனக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கிறார். பேதுருவை விடல. பேதுருவே, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், என் ஆண்டவர் நீங்க யூதாஸுக்காக ஜெபம் பண்ணல. சாத்தான் உன்னை பெர்மிஷன் கேட்டான், என் ஆண்டவர் நீங்க யூதாஸுக்காக ஜெபம் பண்ணல. யூதாஸுக்கு நான் 3 வருஷம் வான் பண்ணிட்டு இருந்தேன். உங்க கூட இருக்கிறவன் காட்டி கொடுப்பான்னு 3 வருஷம் சொல்லிட்டு இருந்தேன். அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். இருதய கடினத்துக்கு விட்டுட்டார். நான் பேதுருவை விடல. செயல்படுத்துங்கள். 5வதாக அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மட்டும் இல்ல, ஒரு கோவிட் சீசன்ல மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்போம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பது என்றால் என்ன? நான் வேகமாய் சொல்லுகிறேன், அவர் நாமத்தை நம்புவது. ஒரு பாருங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, உடனே நம்ம முதல்ல எதை யோசிப்போம்? யாரை கூப்பிடலாம் அப்படின்னு இல்ல, உடனே ஓகே இன்னாரை கூப்பிட்டா சொல்யூஷன் கிடைக்கணும். முதல்ல அடுத்து நம்ம என்ன செய்வோம்? மொபைல் எடுத்து அவங்க நேம சர்ச் பண்ணுவோம், அந்த நாமத்தை சர்ச் பண்ணுவோம், தேடுவோம். ஓகே இவங்களை அந்த என்ன இருக்கு கூப்பிட்டாச்சு. அவர் நாமத்தை பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது அவருடைய நாமத்தை நம்புறது. எந்த ஒரு காரியத்துக்கு முதல்ல ஓகே அவரால் இதை சால்வ் பண்ண முடியும், அவருக்கு மட்டும்தான் முடியும்.
அவர் நாமத்தை பற்றி கொள்வது என்பது அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவது. இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று ஒருவன் கூப்பிட்ட போது அவர் வந்தார். மகா ஆழமான கிடங்கில் இருந்து உமது நாமத்தை சொல்லி கூப்பிட்டேன், பற்றி கூப்பிட்டேன். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவது, அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பது என்பது அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பது, அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பது என்பது அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் பாருங்க, சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை. அதன் அர்த்தம் என்ன? நம்ம ஆபீஸ் போறோம், ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க, இங்க பாத்தீங்களா அது இருக்கு, எனக்கு அது இருக்கு. சில ஆளை குறித்து சொல்லுவாங்க, அவங்கள தெரியுமா, அவங்க வீட்டில் எத்தனை கார் இருக்கு தெரியுமா, அப்படி சொல்லணுமா? அப்படியா? உடனே நம்ம என்ன செய்யணும்? அவரை குறித்து மேன்மை பாராட்டணும். அப்படி செய்யறோம் நம்ம? அதை செய்ய மாட்டோம். நாம தனியா ரூம் அடைச்சிட்டு இருந்து, இயேசுவே அவங்க ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நீரே பெரியவர், நீரே நல்லவர். அவங்கள்ட்ட அவங்க யாரையோ சொல்றாங்க, ஏன் நம்ம அவரை சொல்ல மாட்டேங்கிறோம்? அவங்க இதை கேட்டுட்டு அவங்க என்ன சாட்சி சொல்லணும் தெரியுமா? என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னே சொல்லிட்டு இருக்கிறார். இல்ல, நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும், நாமத்தை சொல்லி கூப்பிடணும், நாமத்தை சொல்லி கையெடுக்கணும், நாமத்தை நம்பணும். இது ஒரு நாள் அல்ல, ஒரு சீசனுக்கு அல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவருடைய நாமத்தை பற்றி நடக்கணும். இந்த அனுபவம் நம் எதை சுதந்திரிக்க பண்ணும் தெரியுமா? பயப்படுத்துவார் இல்லாமல் நம்மை அமர்ந்திருக்க பண்ணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தேடுகிறதிலே தீவிரப்படுத்துங்கள், தீவிரமாய் தேடுங்கள், தீர்மானத்தோடு தேடுங்கள், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்துங்கள். என்றென்றைக்கும் அவர் நாமத்தை பற்றி நடவுங்கள். பயப்படுத்துவார் இல்லாமல் அவர் தங்கள் தங்கள் நிழலிலே, தங்கள் கூடாரத்திலே, தங்களுக்கென்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே பயப்படுத்துவார் இல்லாமல் தங்க பண்ண கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தகப்பனே உம்மை தேடுகிறதிலே நாங்கள் எங்களை தீவிரப்படுத்திக் கொள்ள, தீவிரமாய் உம்மை தேடவும், தீர்மானத்தோடு உம்மை தேடவும், உம்முடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும், ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உமது நாமத்தை பற்றி நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. எல்லார் கண்களை மூடி அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமத்தை நோக்கி பார்த்து, பயப்படுத்துவார் இல்லாம தங்க பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா, நானும் என் குடும்பம் அப்படி இருக்கணும், அதற்கான வழியை எங்களுக்கு போதித்தீரே ஆண்டவரே, அதிலே நாங்கள் நடக்கணும். எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். கிருபை தாரும். பயப்படுத்துவார் இல்லாம தங்க வேண்டிய வழியை நீர் இன்னைக்கு போதித்தீர். எத்தனை கால ஆண்டவரே பயந்து பயந்து வாழ்வது? அப்பா, நீர் கிருபை தாரும், கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையா இருப்பினும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அனுகூலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படுத்துவார் இல்லாமல் தங்க பண்ண நீர் வல்லவர். நீரே அதை சொன்னீர் ஆண்டவரே. அதற்கான வழியை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு தெரிவித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் தீவிரமாய் தேடவும், தீர்மானம் பண்ணி தேடவும், உம்முடைய வார்த்தை அப்படி ஏற்றுக்கொள்ளவும், ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் உம்முடைய நாமத்தை பற்றி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்.
அப்பா, சபை உம்மை தீவிரமாய் தேடட்டும். நாங்கள் குடும்பமாய் உங்களை தேடணும்ப்பா, தீவிரமாய். கர்த்தாவே, நீர் நடத்தும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விசேஷமாய் பரவுகிற கொள்ளை நோக்கி விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்கும், ஒரு தீங்கு அணுகாதபடி துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.